வாழ்க சத்குரு. கேத்து பகவான், இந்த கேத்து பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு நினச்சிங்களேன். இவங்க மனசார தான் சிந்திப்பார்கள். மனசு என்ன சொல்லுது, இதயம் என்ன சொல்லுது, அதுதான் கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்துக்கு தலை கிடையாது, ராகுக்கு உடல் கிடையாது. ராகு புத்திக்கு காரகன். கூட்டநீத்தினா ஆழமான புத்திசாலிதனம். எப்படி சாணக்கிய யோசிப்பார், இல்லை ஒருத்தனை எப்படி கவுக்கணும், ஒருத்தனை எப்படி ஜெயிக்கணும். குறுக்கு புத்தியும் கொடுப்பாரு, நேரு புத்தியும் கொடுப்பாரு, சமமான புத்தியும் கொடுப்பாரு. யாரு? ராகு பகவான். அதே கேத்து பகவான் எப்படி செய்வார்னா, உங்களுக்கு மனசார இருதயத்தோடு சிந்திக்க வைப்பார். எது நம்ம மனசு இருதயம் சொல்லுதோ அது டப்புன்னு செய்வாங்க. ரொம்ப அன்பாக பழகுவாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இது கேத்து பகவானோட அமைப்பு. அதனால தான் இவர் ஆன்மீகத்துக்கு உயர்ந்த கிரகம்னு சொல்லப்படுது. உங்களை ஆன்மீகத்துக்கு நல்ல இடத்துல தூக்கிட்டு போவாருங்க. நல்ல இடத்துல எடுத்துன்னு போய் உங்களை நல்ல புத்தியை கொடுத்து வேத சாஸ்திரங்கள் படிக்க வச்சு ஒரு நல்ல உயர்ந்த மனிதனை மாற்றுவார். அது கேது பகவான் கிட்ட அந்த ஆற்றல் ஒன்று. அதனால தானே அப்படிப்பட்ட ஆத்மகாரகனே இவரோட நட்சத்திரத்தில், அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்ச பெறார். சிந்திச்சு பாருங்க, சூரியனே இவரோட நட்சத்திரத்தில் தாங்க உச்சமாகறாரு. இப்போ எவ்வளோ பலசாலியான ஒரு கிரகம். ஏன்னா நிழல் கிரகம். இருக்கிறது இல்லைன்னுவார், இருக்கிறது இல்லைன்னுவார், இருக்கிறது இருக்குன்னு சொல்லுவார், பிரமிப்பார். அதே நேர்வழியில் போகிறவங்கள நேர்வழி காட்டுவார். இந்த கேதுக்கு இருக்கிற பவர் எந்த ஒரு கிரகத்தும் கிடையாது. உங்கள் ஆத்மாவை அசுத்தத்திலேருந்து சுத்தத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகம். ஜெய் சத்குருநாதா.